ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூவி ஸ்டான். இன்னைக்கு நான் பார்க்க போகிற படம் அல்டிமேட்டாக கிராஃபிக்ஸ் பண்ணியிருப்பானுங்க. 2048 நடக்கிற மாதிரி கதை போகாது. கிராஃபிக்ஸ்க்கான எந்தெந்த அவார்டு இருக்கோ எல்லாத்தையும் வாங்கி குவிச்சிருக்கு. படம் வேற லெவலாக இருக்குது. படத்தோட ஒன்லைனர் என்னன்னா 2049 கரண்ட் டைமாக கட்டுறானுங்க. அந்த டைமில் மனுஷங்களை க்ளோன் மூலியமாக தயாரிக்கிற ஒரு கம்பெனி, அவனுக்கு தான் இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கிறானுங்க. மனித இனம் அப்படின்றத மறக்க வச்சு ஃபுல்லாக க்ளோன்லேயே எல்லா ஹியூமன்ஸும் உருவாக்கி வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமன் போவாங்க, ஆனால் பார்த்தா அது க்ளோன் மூலியமாக உருவாக்கப்பட்டிருக்கும். அந்த மாதிரி எல்லாமே ஒரு க்ளோன் தான். ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு மினிமம் 10 மாதம் ஆகும். அது கூட சேர்த்து அவங்க வளர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் ஆனால் தான் அவங்க வந்து ஒரு பெரிய ஆளாகவே ஆக முடியும். ஆனால் இங்கே ஒரு 20 நிமிஷத்துலேயே ஒரு க்ளோனை க்ரியேட் பண்ணி அதுக்கான நாலேஜையும் கொடுத்துருவானுங்க. அந்த மாதிரி உருவாக்கப்பட்ட க்ளோன்னால என்னென்ன பிரச்சனை வருது அப்படின்றத பேஸ் பண்ணி இந்த ஸ்டோரி இருக்கும். சரி, ஓகே, நான் படத்துக்குள்ளே டீப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. எல்லாமே வீடியோக்குள்ளே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போச்சுன்னா ஸ்பீடாக வச்சு சீக்கிரமாக பார்த்து முடியுங்க. சரி, ஓகே, இதுதான் உங்கள் மூவி ஸ்டான். நம்ம சேனலுக்கு உங்களை வெல்கம் பண்ணுறேன். சரி, வாங்க மூவி ரிவ்யூக்கு போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் லைட்டாக ஒரு டைட்டில் கார்டாக போகிறானுங்க. வேறு என்ன சொல்கிறானுங்கன்னா, ரெப்ளிகன்றது ஒரு கம்பெனி, அவனுக்கு தான் எல்லா ஹியூமன்ஸையும் தயாரிச்சிட்டு இருக்கானுங்க, டிசைன் பண்ணுறானுங்க. ஸ்ட்ராங்காக இருக்கிற எல்லா ஹியூமன் நேச்சரை கற்றுக்கிட்டு வாழக்கூடிய, மேலே வந்து மனிதங்க உட்காந்து ஆட்சி பண்ணுறது, கீழே நிறைய ஹியூமன் க்ளோன் லேபர்ஸை வச்சு வேலை வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டைட்டில் கார்டை போட்டு அப்படியே படத்தை ஆரம்பிக்கிறானுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அந்த சிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத காட்டுறானுங்க. ரவுண்டாக இருக்குது, பார்க்க குட்டி குட்டி குட்டியாக, அங்கவே பெரிய நகரமே இருக்குது. அதுக்கப்புறம் 2049 காரெல்லாம் பறக்கிற காரே வந்துடுது. அதை எடுத்துட்டு ஒருத்தர் வேகமாக பறந்து போயிட்டு இருக்காரு. இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. அதுக்கப்புறம் ஊருக்கு வெளியே இருக்க ஒரு வீட்டில் போய் அந்த வண்டியை பார்க் பண்ணுறாரு. அங்கே ஒருத்தர் விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பார்த்துட்டு யாரோ புதுசாக வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துட்டு அப்படியே உள்ள போலாமே அப்படின்னு போறாரு. அங்கே போனால் இவருக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ அங்கே உட்காந்துருக்காரு. விவசாயம் பண்ணிட்டு வந்தவர் கேட்குறாரு, எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னானே. சின்னதாக ஒரு டெஸ்ட் மட்டும் இருக்கு, அதை எடுத்துட்டு உடனே நான் கிளம்பிடுவேன் அப்படின்ற நம்ம ஹீரோ. ஆனால் இவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை ஆல்ரெடி இருக்கு. இவருக்கும் ஏதோ தெரிஞ்சிருக்கு. ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி மூஞ்சி பார்த்துக்கிறாங்க. சரி, ஓகே, திரும்பி நில்லுங்க, உங்களை டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் அந்த விவசாயம் பண்ணுறத திடீர்னு என்ன யோசிச்சாருன்னு தெரியல, நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கும் இவருக்கும் நடந்த சண்டையில் எப்படியோ அவர் அடிச்சு போட்டு நம்ம ஹீரோ அவரோட கண்ணை மட்டும் எடுத்துட்டு அந்த இடத்துட்டு கிளம்புறாரு. அப்புறம் கண்ணை எடுத்துட்டு அவர் திரும்பின உடனே, நீ வந்து அவங்களுக்கு துணை போறன்னு தெரியுது, ஆனால் வந்து இது நல்லதில்லை, என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு அப்படி. ஆனால் அது எதுவும் கேட்காம நம்ம ஹீரோ அப்படி கண் எடுத்து சுட்டு கொண்டுறாரு. அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு அப்படியே காருக்கு வராரு. அங்கே வீடியோ கால்னு அவரோட சீஃப் வராங்க. அவங்க, நீங்கள் கொடுத்த வேலை முடிஞ்சுது அப்படின்றாரு. இந்த படத்தில் நம்ம ஹீரோ வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அவரோட சீஃபுக்கு வந்து அவர் கொடுத்த வேலையை முடிச்சாச்சுன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுறாரு. அவரோட ரெக்கார்ட்லேயும் அதை நோட் பண்ணி மெயின்டைன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அங்கே இருந்த டீமை கூப்பிட்டு என்ன இருக்குது அப்படின்னு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கிளம்பி பார்க்குறாரு. அவர் வண்டி எடுத்து கிளம்பலான்னு நினைக்கிற டைம்லேயே ஒரு மரத்துக்கடியில் சின்ன பூ கிடக்கிறத பார்க்குறாரு. அவர் இதெல்லாம் பார்த்ததே இல்லை. அதனால் எடுத்து புதுசாக பூவெல்லாம் இருக்குன்ற மாதிரி பார்த்துட்டு அதை ஒரு ஆதாரமாக எடுத்து வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பூ கடந்த இடத்துல சந்தேகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்த ஸ்கேன் பண்ணி பார்க்குறாரு. அட்வான்ஸ் டெக்னாலஜின்னு வச்சுருக்காங்க. ஸ்கேன் பண்ணும்போது அந்த மரத்துக்கு கீழே 40 அடியில் ஒரு பாக்ஸ் இருக்கிறது தெரியுது. அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு என்னென்னு செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துட்டு அவர் கிளம்புறாரு. கிளம்பி திரும்பி போனால் அவர்கிட்ட சின்னதாக என்கொயரி நடக்குது. அதை ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறானுங்க டே பை டே. அதை என்ன கேட்குறாங்கன்னா, நீ வந்து ஏதாவது வித்தியாசமாக உணர்றியா, உனக்குள்ள ஏதாவது மாற்றம் தெரியுதா, மனிதர்களை எப்படி அன்பு பண்ணுறது, அன்புனா என்ன, இந்த மாதிரி கேள்வியாக கேட்குறானுங்க. ஆக்சுவலாக இவங்க வந்து எந்த விதத்துலையும் எமோஷனலாக மாறிடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இந்த கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் விஷயம், இவங்களை வந்து ஒரு லேபராகவே யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தெரியுது. அந்த டெஸ்ட் முடிஞ்சோடனே மறுபடியும் இவர் கிளம்பி வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போனால் அவரோட ஒய்ஃபு கிட்ட ஏதோ பேசிக்கிட்டே இருக்காரு. எப்படி நல்லா இருக்கீங்களா, என்ன எனக்கு லைட்டாக அடிபட்டிருக்கு அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. அவங்க ஒய்ஃப் வந்து காஃபி போட்டு தரவா அது இதுன்னு கேட்டே இருக்காங்க. ரொம்ப நேரமாக வாய்ஸ் மட்டும் தான் வருது. எங்கடா அந்த ஒய்ஃபு அப்படின்னு பார்த்தா டிஜிட்டலாக கிரியேட் பண்ணி வச்சிருக்கானுங்க. இதுதான் அவங்க ஒய்ஃபா. இந்த மாதிரி இந்த க்ளோன்ஸ் எந்த ஒரு மென்டல் ப்ரெஷரும் வந்துடக்கூடாது அப்படின்றதுனால அதை மட்டும் தாங்கிக்க இந்த மாதிரி டிஜிட்டலாக ஏஐ கிரியேட் பண்ணி வச்சிருக்கானுங்க. இந்த ஏஐஸ் எல்லாம் ஹியூமன் மாதிரி நடந்துக்கும், ஹியூமன் மாதிரியே பேசும். ஸோ அதனால வந்துட்டு டிப்ரெஷனுக்கு போக மாட்டாங்க அப்படின்ற இதில் ஃபேமிலி, குழந்தைங்க அந்த மாதிரிலாம் என்னென்னமோ ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கானுங்க. இந்த ஏஐ கிட்ட எனக்கு அடிபட்டுருக்கு அப்படின்னு சொன்னால், இருங்க நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் எனக்கு காஃபி வேணும்னு கேட்டால் அதை பேசிகிட்டு இருக்கிறதுலேயே பாதியில் கட் ஆகி அப்படியே போகுது. சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க டைம்லேயே நடுவில் கால் வந்தால் இந்த ஏஐ அப்படியே பாஸ் ஆயிடுது. அப்புறம் இவருக்கெல்லாம் ஏதோ செட் ஆகாத மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் இதுதான் நிஜமான வாழ்க்கை அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அப்படியே வாழ்ந்துட்டு இருக்காரு. இது நடந்துட்டு இருக்கும் போது மறுபடியும் அவங்களோட சீஃப் கிட்ட இருந்து ஒரு கால் வருது. அதுக்கப்புறம் நம்ம ஆக்சுவலாக இந்த ஏஐ வந்து வீட்டுக்குள்ளே மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி ப்ரொஜெக்ஷன்லாம் பண்ணுற மாதிரி செட்டப் பண்ணியிருப்பானுங்க. நம்ம ஹீரோ ஒரு புது டெக்னாலஜி வச்சு இந்த ஏஐயை வெளியே கூட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவர் கூட வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்னா இவர் ரொம்ப தனியாக இருக்கனால. அதுக்கப்புறம் ஒரு வழியாக ஒரு டிவைஸ் எடுத்துகிட்டு வந்து இந்த ஏஐ வெளியே கூட்டு போய் மலையில் நினைய வைக்கிறாரு. அந்த மலையெல்லாம் உணர்ந்து பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுது. அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க டைம்லேயே மறுபடியும் அவங்க சீஃப் கால் வருது. அதனால அந்த இடத்துல அப்படியே பாஸ் ஆகி நின்றுது. அந்த பாஸ் ஆகி நிற்கிறத அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. அவங்க சீஃப் கூப்பிட்றாங்க. அதனால அந்த இடத்த விட்டு அப்படியே கிளம்புறாரு. ஆக்சுவலாக அந்த பாக்ஸ் எடுத்ததில் ஒரு டெட் பாடி இருக்கு. அந்த டெட் பாடியில் இருக்க டிஎன்ஏ யாருது அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறாங்க. அது கண்டுபிடிக்க முடியாமல் தான் போலீஸ் ஆஃபீஸர் இவரை கூப்பிட்டுருக்காங்க. அவர் அங்கே பார்க்கும்போது ஒரு டிஎன்ஏயோட கோடு தெரியுது. அதுக்கப்புறம் அந்த கோடு எடுத்துட்டு அவங்க சீஃபை பார்க்க போறாரு. அந்த இடத்துல அவங்க சீஃப் சொல்றாங்க, இது என்ன ஏதுன்னு விசாரிச்சு வை அப்படின்றாங்க. எக்ஸ்ட்ராவா எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காத அப்படி இப்படின்னு சொல்லி தான் அனுப்புறாங்க. அதுக்கப்புறமா அவர் அந்த இடத்த விட்டு கிளம்பி நைட்டு பகல் எதுவுமே கிடையாது, வெளியெல்லாம் பயங்கர அட்வான்ஸ் டெக்னாலஜியில் மனுஷங்க வளர்ந்துருக்காங்க அப்படின்றத இந்த படத்தை மூலியமாக காட்டுறாங்க. அட்வர்டைஸ்மெண்ட்டை கூட ஏதோ ரியாலிட்டி மாதிரி தெரியுது. அந்த இடத்துல இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகிறாரு. அந்த இடத்துல போயிட்டு இந்த டிஎன்ஏவோட சாம்பிள்ஸ் இதெல்லாம் இருக்குது, இது யாரோட தெரியணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அவர் அந்த இடத்துல சிஸ்டமில் போட்டு பார்த்துட்டு, ஓகே இது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பழசு, இந்த டேட்டாவும் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்றாரு. ஆக்சுவலாக 2020 அப்புறம் இந்த கம்பெனி வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி இருந்த ஹியூமன்ஸோட எந்த ஒரு டீட்டெயில்ஸும் இவங்க வச்சுக்கல. இப்போ கரண்ட் டைம் 2049. அதுக்கப்புறம் இவர் இந்த டேட்டாஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு அந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒரு லேடிக்கு போகுது. நோட்டிஃபிகேஷன் போன உடனே இந்த லேடி நேராக அந்த இடத்துக்கு தேடி வராங்க. ஆஃபீஸர் இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி பேசிட்டு அங்கே இருந்து அந்த டேட்டாவை அப்படியே க்ளோஸ் பண்ணி வைக்கிறாங்க. நான் உங்களுக்கு ஒன்று காட்டுறேன் வாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்தோட கூப்பிட்டு போய் ஒரு ஹியூமன் பேசின வாய்ஸ் மட்டும் வந்துட்டு இருக்கு. அந்த ஆடியோ கேட்க வச்சுட்டு அப்படியே அமுச்சு விட்டுருது. அதுக்கப்புறம் வாய்ஸில் ஒரு பேர் அடிப்படுது, ஆஃபீஸர் டெக்கார் அப்படின்னு. ஸோ அதனால அவரை பற்றி விசாரிக்கலாம், அவருக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அதுக்கு அவர் கூட வேலை செஞ்ச இன்னொரு ஆஃபீஸர், அவர் ரிட்டையர்ட் ஆயிட்டாரு, அவரை பார்க்க அவர் வீட்டுக்கு போயிருக்காரு. அங்கே போய் அவரை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிற டைம்ல அவர் அவரை பற்றி எதுவும் சொல்லலை, அவர் இந்நேரம் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன்ல அந்த சீஃப் லேடியை காட்டுறாங்க. ஆக்சுவலாக இவங்க இந்த சிஸ்டத்துக்கு இந்த கம்பெனிக்கு மட்டும் தான் சீஃப், மற்றபடி இதை ஃபுல்லாக மேனேஜ் பண்ணுறது இவர் தான், நம்ம வெளில பயப்புல. இவர் வந்து இப்போ புது விதமான மாடல் க்ளோனை இறக்கியிருக்காரு. அதை தான் இப்போ உட்காந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. அது ஃபெயில்டுன்னு வருது. அதனால கொஞ்சம் கூட யோசிக்காம அவர் கையில இருந்த ஒரு கத்தியை வச்சு அப்படியே வயிற்ற கிழிச்சு கொண்டுறாரு. ஆக்சுவலாக குழந்தை பிறக்கும் போது இவ்வளோ பெருசா இருக்கு இந்த க்ளோன்ஸ். அதுக்கப்புறம் அந்த லேடி அப்படியே பார்த்துட்டே இருக்கு. நம்ம ஹீரோ ஒரு காஃபி ஷாப்ல நின்றுட்டு அந்த கேஸோட போட்டோஸ் ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. அங்க வந்து ஒரு லேடி உள்ள ஒருத்தன் கிரீன் ஜாக்கெட் போட்டிருப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ காட்டி அவன்கிட்ட இருந்து ஏதாவது கரங்க அப்படின்னு சொல்லி 3 பொண்ணுங்களை அனுப்பிச்சு விட்றாங்க. பொண்ணை பார்த்தோன்னே மயங்குவாரு அப்படின்னு பார்த்தா அவர் எதுவும் பேசல. அந்த பொண்ணுங்களை எப்படி பேசி அப்படியே தட்டி வெளியே அனுப்பிச்சு விட்டுறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல கிரைம் நடந்து அந்த வீட்டுக்கே போறாரு. எல்லா எவிடன்ஸும் பார்த்துட்டு இருக்க டைம்ல ஒரு பியானோ இருக்கு. அதை அழுத்தும் போது ஒரு இடத்துல மட்டும் அந்த பியானோ நல்லா ஒர்க் ஆகல. அதை தட்டி பார்த்தா உள்ள ஒரு பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு சாக்ஸ் இந்த விஷயங்கள்லாம் இருக்கு, ஒரு போட்டோவும் இருக்கு. அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் நேராக அந்த பாக்ஸை தோண்டி எடுத்து அந்த மரத்துக்கு கீழே போறாரு. அங்க போய் பார்த்தா ஒரு டேட் எழுதி இருக்கு, 6/10/21 அப்படின்னு சொல்லிட்டு. அதை வச்சு அவருக்கு ஏதோ சினாரியோ ஞாபகம் வர மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட காட்டல. அதுக்கப்புறமா அந்த வீட்டையே கொளுத்திட்டு அப்படி அந்த இடத்த விட்டு வந்துடுறாரு. அப்புறம் அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன்ல இவங்க வச்ச இந்த எவிடன்ஸ் எல்லாம் அந்த சீஃப் லேடி வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பாதுகாப்புக்கு இருந்த ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸர் க்ளோன் வந்து இதெல்லாம் எடுத்துட்டு போறது உங்களுக்கு பர்மிஷன் இல்லை அப்படிங்குது. ஏதோ இந்த பர்மிஷன் ஏன் இருக்கு பாருங்க அப்படின்ற மாதிரி காட்டிட்டு கழுத்துலேயே தட்டி கழுத்தை உடைச்சிட்டு போயிருது. அதுக்கப்புறமா அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன்ல இந்த மாதிரி நான் அந்த வீட்டை கொளுத்திட்டேன், இருந்த எவிடன்ஸ் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இங்க இருந்த அந்த போலீஸ் சீஃப் வந்து நம்ம ஹீரோவோட பர்சனல் லைஃப்குள்ள நோண்டி கேட்கறாங்க. அதுக்கு ஆன்சர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்ல ட்ரை பண்றாரு. ஆனா இது என்னோட ஆர்டர் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அவரோட ஃபிளாஷ்பேக் எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சின்ன வயசுல நான் ஒரு குடோன் மாதிரி ஒரு இடத்துல தான் வளர்ந்தேன். எங்கிட்ட இருந்து அந்த பொம்மையை பிடுங்கிறதுக்காக ஒரு 10 பசங்க வந்தாங்க. அந்த பொம்மையை நான் ஒளிய வச்சுட்டு அந்த நெருப்புல போட்டேன் அப்படின்னு சொல்லி பொய் சொன்னேன். அதுக்கப்புறம் அங்க வந்து அந்த பசங்க எல்லாம் என்னை போட்டு அடிச்சிட்டாங்க. இது மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்றாரு. இதெல்லாம் இவர் நம்பல, இது எனக்குள்ள போடப்பட்ட ஒரு நினைவுலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. புதுசா இருக்க அந்த டெக்னாலஜி மூலியமா மெமரி கூட அவங்களுக்குள்ள அப்படி இன்செர்ட் பண்ண முடியும். அதை தான் அவர் சொல்ல வர்றாரு. இன்னும் வெவ்வேறு கேள்வி கேட்குறாங்க அவங்க சீஃப். அதை அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு எனக்கு வேலை இருக்கு மேம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துட்டு கிளம்பிடுறாரு. அங்கேருந்து எடுத்த சாம்பிள் டிஎன்ஏவோட எது மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி ரெக்கார்ட் ரூமில் போய் செக் பண்ணுறதுக்கு போகிறாரு. அதுக்கப்புறம் நிறைய சாம்பிள்ஸ் இருக்கிறத பார்க்குறாரு. அதனால் அவரால் தனியாக பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவரோட அந்த ஏஐ கூப்பிட்றாரு. அந்த ஏஐ ஈஸியாக சீக்கிரமாக சர்ச் பண்ணி அதை எப்படியோ ஒரே மாதிரி மேட்ச் ஆகக்கூடிய 2 எடுத்து கொடுக்குது. இங்கே இவருக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா ஒரே டிஎன்ஏ 2 பேருக்கு மேட்ச் ஆகுது. ஒன்று வந்து ஒரு பையன், இன்னொன்று வந்து ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு ஒரு க்ளோனு கிரியேட் பண்ணவே தான் சரியில்லாதனால அந்த பொண்ணு இறந்துருச்சு அப்படின்னு அவங்க அந்த டேட்டாவில் இருக்கு. அந்த டேட்டாவை எடுத்து வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் நீ வந்து பையன் தான் உயிரோடு இருக்கு அப்படின்னு ரெக்கார்டில் வந்தவொடனே நீ கூட அந்த பையனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஏஐ சொல்லிட்டு இருக்கு. அப்புறம் சும்மாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இவர் சின்ன வயசுல வளர்ந்த இடத்துக்கு என்கொயரி பண்ண போறாரு. போற வழியில இவரோட வண்டியை ஃபுல்லாக அட்டாக் பண்றாங்க அங்க இருந்த பீப்புள்ஸ். அதுக்கப்புறம் அட்டாக் பண்ண உடனே அந்த வண்டி கண்ட்ரோல் இல்லாம ஒரு இடத்துல லேண்ட் ஆகி எந்திரிச்சு பார்த்தா சுத்தி நிறைய பேர் இருக்காங்க.
இருக்காங்க. அவரோட கொல்ல முடியல. எங்கேயோ இருந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த கம்பெனியோட சீஃப் லேடி தான் இவரை காப்பாற்றுறாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, இவர் கண்டுபிடிக்கிறதால எந்த தடவையும் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இவர் கண்டுபிடிச்சாதான் ஆஃபீஸர் டெக்கர் அவரை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த லேடியும் ரொம்ப மும்முரமாக இருக்காங்க. அவர் ஃபர்ஸ்ட் தங்கியிருந்த அதே இடத்துக்கு வராரு. அங்கே வந்து சின்ன சின்ன பசங்கள்லாம் வச்சுட்டு பயங்கர கொடூரமாக வேலை வாங்கிட்டு இருக்கான் ஒருத்தன். நான் போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொன்னோடனே ரொம்ப மரியாதைலாம் கொடுக்குறான். அதுக்கப்புறமா தனியாக ஒரு ரூம் கூப்பிட்டு போயிட்டு இந்த மாதிரி எனக்கு இந்த ரெக்கார்ட் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு இருந்துட்டு அவன் இல்லை அந்த 5 பேஜ் மட்டும் எனக்கு கிழிஞ்சிருக்கு, நான் மட்டும் என்ன பண்ண முடியும், ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை எதுவும் பண்ணிடாதீங்க அப்படி இப்படின்னு புலம்பிகிட்டே இருக்கான். அந்த இடத்துல நம்ம ஹீரோ கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்க்குறாரு. அதுக்கப்புறமா அவருக்கு ஃப்ளாஷ்பேக்கில் வந்த இடம் இங்கே தான் இருக்குது. அந்த இடத்த கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து பார்த்துட்டு அந்த பொம்மையை எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் அந்த ஏஐ கிட்ட பேசுகிறாரு. இந்த மாதிரி எனக்கு அந்த நினைவுகள்லாம் வருது அப்படின்னு சொல்லி இவர் சம்மந்தமான எல்லா விஷயத்தையும் பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி அந்த ஞாபகங்கள்லாம் என்னை திரும்ப திரும்ப தோண வச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்றாங்க. ஆக்சுவலாக இப்போ அந்த கம்பெனிக்காரங்க அந்த ஆஃபீஸர் டெக்காரை கண்டுபிடிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த கடைசியாக பிறந்த ஹியூமன் குழந்தை, அந்த குழந்தை மூலியமா ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிக்க ரெடி பண்ணிருக்கானுங்க. அது 2020 அப்புறம் எந்த ஒரு குழந்தையும் பிறக்கல. 2021 ரகசியமாக இவங்களுக்கு மட்டும் ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அதுவும் இயற்கை வழியில் பிரசவமாகி ஒரு குழந்தை பிறந்திருக்கு. ஸோ அதனால் வந்து அந்த குழந்தைய வச்சு எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் தேடிட்டு இருக்கானுங்க. அந்த குழந்தை இவராக இருக்குமோ அப்படின்ற ஆதாரங்கள் இவரை சார்ந்தே அதிகமாக வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால் அந்த ஏஐ என்ன சொல்லுதுன்னா, கண்டிப்பாக நீயா தான் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இவரும் உட்காந்து ரொம்ப யோசிச்சு பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அந்த ஏஐ கிட்ட நம்ம ஹீரோ சொல்கிறாரு, இந்த மாதிரி நினைவுகள்லாம் உருவாக்குறது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அந்த இடத்துக்கு போகிற ட்ரை பண்ணுறாரு. ஒரு லேடி காட்டுக்குள்ளே உட்காந்து கேமராவில் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. ஒரு டேப் பண்ணுறாங்க. அந்த இடம் ஒரு கண்ணாடி ரூமா மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா ரியாலிட்டி தெரியுது. இது ஃபுல்லாகவே இவங்களோட அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலியமாக ஒரு கார்டு மாதிரி கிரியேட் பண்ணி இவங்க இதுக்குள்ளேயே வாழ்கிறாங்க. இது ஓப்பன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அங்கேயே வாழ்ந்து பழகிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க வாழ்க்கையை வெறுத்து பேசுகிறாங்க. அவர் கேட்குறாரு, ஒரு சில நினைவுகள்லாம் எனக்கு வருது, இது எனக்குள்ளேயே போடப்பட்டிருக்குமா இல்லை வந்து உண்மையிலேயே நடந்ததா எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அதுக்கு எடுத்துட்டு அடிக்கடி ஞாபகம் வர்றது எல்லாமே ஆக்சுவலாக உண்மையாக நடந்திருக்கும், யாரும் உன்னோட மண்டைக்குள்ளே போட முடியாது, அப்படியே போட்டாலும் அதுக்கப்புறமா அவரோட நினைவுகள் அப்படின்னு சொல்கிறத நினச்சி பார்க்க சொல்கிறாங்க. நம்ம ஹீரோட நினைவுகளை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அவங்களே அழுகுறாங்க. இவ்வளோ பெரிய பாதிப்புக்குள்ளாக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது, ஆனால் நம்மளுக்கு அந்த சீன் என்ன அப்படின்றத காட்டல. அதுக்கப்புறம் அவங்களே அழுதுட்டு ஓ இது உண்மையிலே நடந்தது தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துட்டு கிளம்புறாரு. மறுபடியும் அவருக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. அதில் வந்து அவர் அப்நார்மலாக இருக்காரு அப்படின்னு வருது. அதுக்கப்புறம் லேடி போலீஸ் ஆஃபீஸர் கூப்பிட்டு இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணாத, நான் உனக்கு என்ன வேலை கொடுக்குறேனோ அதை மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி பேசி அந்த இடத்துட்டு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போன நம்ம ஹீரோ அந்த ஏஐ வந்து இவர்கிட்ட பேசுது. நான் வந்து உன்னை டச் பண்ணி ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. அதனால வந்து இவர்கிட்ட இருந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணணும்னு நினச்சி அனுப்பிச்சு விட்ட அந்த லேடி இருக்காங்களே, அந்த லேடி இங்கே கூப்பிட்டுருக்கு. அந்த லேடிக்குள்ள அந்த ஏஐ மெர்ஜ் ஆகுது. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவை ஃபுல்லாக தொட்டு பார்க்குது. அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் அந்த லேடி நைஸாக நம்ம ஹீரோட கோட்டுக்குள்ள ஒரு டேகை போட்டு போயிடுறா. ஆனால் இதை நம்ம ஹீரோவோ இல்லை அந்த ஏஐயோ கவனிக்கல. அந்த ஏஐ வந்து நீ இந்த இடத்த கிளம்பணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அந்த லேடியும் அந்த இடத்த கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இந்த இடத்த கிளம்புறாங்க அப்படின்றது தெரிஞ்ச உடனே அந்த ஏஐ சொல்லுது, என்னை எப்படியாச்சும் கூட கூட்டு போயிரு, அந்த டிவைஸ் இருக்குல்ல அந்த டிவைஸ் மூலியமா என்னை எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி அந்த ஏஐ சொல்லுது. இங்கிருந்து என்னோட மெமரி அழிச்சு, ஏன்னா எப்படினாலும் இந்த இடத்துல வந்து செக் பண்ணுவாங்க அப்படின்னு தான் சொல்லுது. சரி ஓகே, இவரும் வேற வழி இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஏஐயும் கூட்டிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. அதுக்கப்புறமா அங்கிருந்து நேராக ரேடியாலஜி டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆள்கிட்ட போறாரு. அங்க அவர்கிட்ட இருந்து அந்த ஹார்ஸை கொடுத்து பார்க்குறாரு. அதை கொடுத்தா இது வந்து உண்மையிலேயே ஒரு ஹார்ஸ் தான், இதோட ரேடியோ வேவ்லாம் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஷினில் போட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. அந்த மிஷினில் குறிப்பிட்ட வேவ் சிக்னல் காட்டுது. அந்த சிக்னல் இருக்கிற லொக்கேஷனுக்கு கிளம்பலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிக்னலை வாங்கிட்டு கிளம்புறாரு. அந்த ஏஐயும் கூட கூட்டு தான் போறாரு. அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் பார்த்தா அந்த கம்பெனியோட சீஃப் லேடி வந்து ஹீரோட வீட்டுக்கு வராங்க. ஆளை காணோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி அடுத்த சீனில் நம்ம ஹீரோ வந்து கண்டுபிடிக்கிறாரு அந்த பர்டிகுலர் ரேடியேஷன் லெவல் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பழைய பில்டிங்ல இருந்து வருது. அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டாரு. அந்த சீன் போயிட்டு இருக்கும்போது இந்த கம்பெனியோட சீஃப் லேடி வராங்க. நம்ம ஹீரோட சீஃபை மீட் பண்ண வந்து எங்கே அவன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு தர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி மறைக்கிறதுக்கு பார்க்குறாங்க. இருந்தாலும் இந்த கம்பெனி தான் இப்போ டாப்பில் எல்லாத்தையும் ரூல் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றனால இவங்களால எதுவும் பேச முடியல. அதுக்கப்புறம் மறைச்சு பார்க்குறாங்க. இருந்தாலும் முடியல. ஒரு கடத்தில் இந்த போலீஸ் சீஃபையே கொண்டுட்டு இவங்களோட ஃபேஸ் ரெகக்னேஷனை வச்சு நம்ம ஹீரோ எங்கே போயிருக்காங்க அப்படின்றத ட்ராக் பண்ணுது இந்த லேடி. ஒரு வீட்டுக்குள்ளே போகிறாரு. அங்கே போய் பார்த்தா ஒரிஜினல் உண்மையான நாய் இருக்குது. ஆக்சுவலாக இவங்க உயிருள்ள எந்த ஒரு பொருளையும் பார்த்ததே இல்லை. பறக்கிறத கூட பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. நாய் உயிரோட இருக்கிறத பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. அப்புறம் அந்த நாயை பார்த்துட்டு இருக்க டைம்லேயே அங்கே ஆஃபீஸர் டெக்கார் அவர் வராரு. இவர் மேலே சந்தேகப்பட்டு 2 பேரும் மாறி மாறி சுட்டு சண்டை போட ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் 2 பேருமே சமாளி
சமாதானமாகி என்ன நடந்தது அப்படின்றத பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே தான் அவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க. அந்த குழந்தைய பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறாரு. அதுக்கு இருந்துட்டு இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி அந்த குழந்தை பிறந்த உடனே அதை கொல்றதுக்கு நிறைய பேர் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. காரணம் என்னன்னா, அந்த குழந்தையினால இந்த இடத்துல ஒரு பெரிய புரட்சி நடக்க போகுது அப்படின்றதுனால அந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்கு நாங்கள் எல்லாரும் போராடினோம். ஆனால் எல்லாருமே ஒவ்வொருத்தராக இறந்துட்டாங்க. இங்கே நான் மட்டும் ரொம்ப வருஷமாக தனியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த ரெக்கார்டை கிழிச்சது எல்லாமே இவர் தானா. இவங்களை திசை திருப்ப தான் பையன்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனால் ஆக்சுவலாக அது ஒரு பொண்ணு தான். அந்த குழந்தைய நீங்கள் பார்க்க போல அப்படின்னு கேட்குறாரு. இல்லை நான் போனால் ஏதாவது ஆபத்து வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் கான்வர்சேஷன் முடிச்சிடறாங்க. அங்கே இருக்க பாட்டு பியானோ எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. இவர் இதெல்லாம் பார்த்ததே கிடையாது பிறந்ததுலேருந்து. ஸோ அதனால் எல்லாமே புதுசாக இருக்குது இவருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பெரிய பெரிய ட்ரோன்ஸ்லாம் பறந்து வருது. அதெல்லாம் பார்த்துட்டு உன்னைய கண்டுபிடிச்சிட்டாங்க, அப்போ என்னையும் சேர்த்து தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறாரு ஆஃபீஸர் டெக்கார். அந்த சிப் வழியாக ட்ராக் பண்ணி வந்த அந்த சீஃப் வந்து இவங்க 2 பேரையும் அடித்து போட்டு அந்த ஏஐ டெக்னாலஜியும் உடைச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா ஆஃபீஸர் டெக்காரை மட்டும் தூக்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த இடத்துல மயங்கிறாரு. திரும்ப முழிச்சு பார்த்தா ஒரு இடத்துல கட்டெல்லாம் போட்டு யாரோ இவரை பாதுகாப்பு பண்ணி வச்சிருக்காங்க. அந்த இடத்துக்கு அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்றது தெரிஞ்சு மற்ற மனுஷங்கள்லாம் இவரை காப்பாற்றி கூட்டு வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, இதுதான் ரியாலிட்டி அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஒரு கன் எடுத்து நம்ம ஹீரோட்ட கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோ அதை வாங்கி வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் அதை சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் இந்த ஆஃபீஸர் டெக்காரை விசாரிக்க இந்த கம்பெனியெலாம் ரூல் பண்ணிட்டு இருக்க அந்த சிஇஓ வரான். நம்ம ஹீரோட்ட கேட்டவுடனே அந்த குழந்தைய பற்றி நான் எதுவும் சொல்ல மாட்டேன், நீ என்னை கொன்னாலும் பரவாயில்ல அப்படின்றாரு. நீ இதுக்கெல்லாம் மயங்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஒய்ஃபோட க்ளோனை ரெடி பண்ணி அவர் கண்ணு முன்னாடி காட்டுறாரு. அதனால எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுறாங்க. ஆனால் இருந்தாலும் அவர் அந்த பொண்ணோட பேரை மட்டும் சொல்கிறாரு. அந்த பேரை சொன்ன உடனே அந்த ஒய்ஃபோட க்ளோனையே கண்ணு முன்னாடி போட்டு தட்டுறாரு. அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் நம்ம ஹீரோ அந்த கன்னை வாங்கிட்டு வெளியே வராரு. வந்து பார்த்தா அந்த ஏஐ டெக்னாலஜியை தப்பாக சித்தரிச்சு வச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்த்து ரொம்ப இன்னும் கொஞ்சம் கடுப்பாக வராரு. நம்ம ஆஃபீஸர் டெக்காரை அந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு மாற்றுறதுக்கு கூட்டு போயிட்டு இருக்காங்க. கரெக்டாக போகிற வழியிலேயே இவரும் பின்னாடியே போய் அந்த வண்டியை அட்டாக் பண்ணுறாரு. மாற்றி மாற்றி அங்கே இருந்த எல்லாரையும் அடிச்சு போகிறாரு. ஆனால் அந்த கம்பெனியோட சீஃப் மட்டும் நம்ம ஹீரோவில் அடிக்க முடியல. 2 பேரும் மாற்றி மாற்றி ரொம்ப நேரம் அடிச்சுக்கிறாங்க. இதுக்கு நடுவில் இவங்க வந்த வண்டி வேற மூழ்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் அந்த சீஃப் வந்து நம்ம ஹீரோவை அடிச்சு போட்டு வண்டி எடுக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த தண்ணிக்குள்ளே போகிறா. அதுக்கப்புறம் தண்ணிக்குள்ளே மூழ்கி போய் அவர் பக்கத்தில் போகிறதுக்குள்ளேயே நம்ம ஹீரோ முன்னாடி வந்து கழுத்தை நெரிச்சு கொண்டுறாரு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக அவர் தான் காப்பாற்றி அவரோட கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டு நேராக அந்த இடத்துக்கு கிளம்புறாங்க 2 பேரும் சேர்ந்து. அவர் கையில் இருந்த அந்த பொம்மையும் அங்கே ஆஃபீஸர் டெக்கார்ட்ட கொடுக்குறாரு. போங்க போயிட்டு உங்கள் குழந்தைய பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு அப்படியே அமுச்சு வைக்கிறாரு. உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி அந்த சீஃப் கேட்குறாரு. ஆனால் அதுக்கு இவர் சின்னதாக ஒரு ஸ்மெயிலை மட்டும் பண்ணிட்டு போங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே உட்கார்றாரு. ஆக்சுவலாக நம்ம ஹீரோக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. நாம தான் அந்த குழந்தை நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் இல்லையன்ற ஒரு வருத்தம் ஒரு ஏக்கம் ஒரு மூஞ்சில் தெரியுது. அவர் சிஸ்டமேட்டிக்காக பண்ணிட்டு இருந்ததை தாண்டி ஏதோ ஒரு நல்லது பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் அவருக்குள்ள இருக்கு. அப்படியே சாயிறாரு. அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் இவ்வளோத்துக்கு காரணமான அந்த குழந்தை அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த நினைவுகளை கிரியேட் பண்ணக்கூடிய அந்த பொண்ணு தான். அதுதான் இவங்க குழந்தையா. அதுக்கப்புறமா இவர் அந்த கண்ணாடியில் கை வைக்கிறாரு. இதோட இந்த படத்தை இங்கேயே கட் பண்ணுறானுங்க. இந்த படத்தில் பார்க்கறதுக்குன்னு தான் அதிகமாக இருக்கும். இந்த படத்தோட லென்த்து 3 மணி நேரம். நான் எப்படியோ சுருக்கி இவ்வளோ நேரத்தில் முடிச்சிருக்கேன். சரி, ஓகே. நம்ம வீடியோ இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் சேனல் அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது மூவி போடலாமா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நான் வேற ஒரு மூவியில் வந்து உங்களை பார்க்குறேன்.